யாரும் 200 வருஷம் உயிரோடு இருக்க போறதில்லை. எங்க எச்எம் சார் வந்து என்கிட்ட ஒரு மாதிரி பேசினால நான் வந்து இங்க எல்லாரும் முன்னாடி சொல்றதுக்கு வந்தேன். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே அரசு பள்ளியில் மாணவர்களின் சாதி பாகுபாடு காட்டுவதாக புகார். தலைமை ஆசிரியர் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பள்ளியை முற்றுகையிட்ட பெற்றோர். 5 நிமிஷத்துல பேசி முடிச்சுட்டு போலாம். ரெண்டுமே ஓகே. இப்ப நம்ம பிரச்சனை பண்றது வரல. யாரும் 200 வருஷம் உயிரோடு இருக்க போறதில்லை. எதுவுமே வேணாம். பதில் மட்டும் நீங்க என்ன பிரச்சனை ஏதாவது கேட்க வச்சிருக்கீங்களா? நீங்க கையெல்லாம் ஆட்டி பேசினா நான் போயிடுறேன். ஸ்கூல் வந்து சரியான நடவடிக்கை எடுக்கல. அதே மாதிரி எச்எம்மும் சரியில்லை, வீட்டு வாத்தியாரும் சரியில்லை, முத்தைய வாத்தியாரும் சரியில்லை. இங்கே நிறைய ஃப்ராடு வேலை பண்ணுறாங்க. ஸ்கூலு மரத்தை விற்று இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. அது வித்துந்து ஸ்கூலுக்கு எதுனா பிரயோஜனம் பண்ணால் கூட எனக்கு அது பண்ணலை. தண்ணி பிரச்சனை, பாத்ரூம் பிரச்சனை, நடவடிக்கை எடுக்கணும்னு ஜாதியாக பேசுகிறாங்க. ஸ்கூலில் பசங்க பொட்டை பசங்க வந்து அசிங்க கேள்வி கேட்குறாங்க, ஃபைன் வாங்குறாங்க. ஸ்கூலுக்கு லைட்டு போட்டால் 10 ரூபா ஃபைன் வாங்குறாங்க. எதுக்கு சார் நான் கஷ்டப்பட்டு நாங்கள் எதுக்கு படிக்க வைக்கிறோம்? அதுக்கெல்லாம் நீ ஃபைன் வாங்கணுமா? வந்து எச்எம் தலைவரும் எச்எம் சாரும் ஜாதி எச்எம் சாரும் முத்த சாரும் வீட்டு வாதியை நீக்கணும் சார். எங்களுக்கு தேவையில்லை. எங்க எச்எம் சார் வந்து என்கிட்ட ஒரு மாதிரி பேசினால நான் வந்து இங்க எல்லாரும் முன்னாடி சொல்றதுக்கு வந்தேன். அவர் வந்து காலையில் தண்ணி காலையில் 11 மணிக்கு போன தண்ணி 3 மணி வரை வரவே இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.